பெண் வீட்டார் வரன் பார்த்தாலும் சரி, ஆண் வீட்டார் வரன் பார்த்தாலும் சரி, எதிர்த்தாப்புல வரக்கூடிய வரனை லக்னாதிபதி 7ஆம் அதிபதி சேர்ந்து இருக்காங்களா, லக்னாதிபதி 7ஆம் அதிபதி ஏதாவது ஒரு கன்ஜெக்ஷன்ல இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து அந்த ஜாதகத்தை எடுக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஜாதக அனுகூல பொருத்தத்தின்படிதான் ஒரு ஜாதகத்தை இணைக்கணுமே தவிர வெறும் நட்சத்திரத்தை வச்சு மட்டுமே இணைக்க கூடாது. ஒருவேளை நீங்க நட்சத்திரத்தை வச்சு இணைக்கிறதா இருந்தா இது லாஜிக்கா அடிப்படும். இதை நான் சொல்றேன் பாருங்க, புரியுதான்ட்டு. இப்ப மேஷ லக்னத்துல பரணி நட்சத்திரத்துல ஒரு பையன் இருக்கா, அப்படி அதே மேஷ ராசி பரணி நட்சத்திரத்திலேயே இருக்கக்கூடிய அதே கேட்டகரியில அதே வயசுல இருக்கக்கூடிய பசங்க நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே ஒரே கேரக்டர் கிடையாது, ஒரே எக்கனாமிக் பேக்ரவுண்ட் கிடையாது, ஒரே எஜுகேஷன் கிடையாது, சோ ஒரே திங்கிங்கும் கிடையாது, ஒரே ஆயிலும் கிடையாது. அப்படின்ற போது உங்களுக்கு எப்படி நட்சத்திரத்தை வச்சு நீங்க அந்த பையனை நீங்க டிக்ளேர் பண்ண முடியும்? சோ இந்த 10 பொருத்தம் பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது நட்சத்திரத்தை வச்சு நம்ம பாக்குறோம். அந்த நட்சத்திரத்தை வச்சு நீங்க பொருத்தம் பாத்தீங்கன்னா அது ஃபெயிலியர் அமைப்புகள்ல தான் முடியும். இதை எதை டிக்ளேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஜாதக அனுகூல பொருத்தம். தனிப்பட்ட ஜாதகத்துல இந்த பையன் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய 9 பிளானட்டரி பொசிஷனும் வித் அந்த பையனுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஆஃப்டர் மேரேஜ் நடக்கக்கூடிய 20 வருஷம் எப்படி சஸ்டெயின் ஆக போகுது, பொருளாதாரத்துல நல்லா இருப்பானா, ஒரு தொழில் படி நஷ்டம் அடைவானா, அந்த பையனுடைய ஜாதகத்துல ஓரளவுக்கு சம்பாத்தியம் வருமானம் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நாம இதை டிக்ளேர் பண்ணணும். சோ அதனால நட்சத்திரத்தை விடுத்து ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பொருத்தத்தை பாருங்க.